ஹலோ வணக்கம் நண்பர்களே. நம்ம எப்பயும் போல ரன்னிங் ஸ்டார்ட் பண்றதுக்காக வீட்டில் இருந்து கடகடன்னு கிளம்பி ரன்னிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். அங்கே போனாலே 1 hour தரமாக நம்ம ரன்னிங்கை போட்டோம் நண்பர்களே. வெறும் இருக்க ஸ்பாட் ரொம்ப அழகாக இருக்கும். எந்த ஒரு தொல்லையும் இருக்காது. பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வண்டிகளும் வந்துட்டு போயிட்டே இருக்காது. அந்த ஸ்பாட்டுக்கு முன்னாடி தான் நாங்கள் கிரிக்கெட் விளையாடுற கிரவுண்ட் இருக்கு நண்பர்களே. சின்ன வயசில் அங்கே தான் நாங்கள் கிரிக்கெட் விளையாடணும். இப்போ அவங்க அலோவ் பண்ணுறதே கிடையாது. அதனால நாங்கள் போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன். பார்த்தா முன்னாடி ஒரு 6 அடி நீளத்துக்கு பள்ளம் தோண்டி வச்சுருந்தாங்க. அந்த தாண்டி என்னால் போக முடியல. எங்கள் அண்ணன் மட்டும் போயிட்டான். ஏன்னா அந்த கட்டை ரொம்ப மெலிசாக இருந்தது. அது ரொம்ப ரிஸ்கியாகவும் இருந்துச்சு. உடையிற ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. அது கீழே பார்த்தா இந்த சைடு நம்பட்டி வச்சுருக்காங்க. அந்த சைடு பார்த்தா கம்மிங்கெல்லாம் இருக்குது. கீழே லைட்டாக மிஸ் ஆகி விழுந்தாலும் பெரிய பள்ளம் இல்லைனாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு லைட்டாக வச்சோம். ஸ்க்ராச்சஸ் அடிலாம் போனோம். எப்படியோ சேஃப்டியாக அவனும் இந்த சைடுக்காக ஓடி வந்துட்டான். அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனேன். எங்கள் அம்மா சின்னதாக ஒரு ஹெல்ப் கேட்டாங்க. இந்த பிரிஞ்சி செய்கிற கொஞ்சம் தாளிச்சு விடுன்னு சொன்னாங்க. நமக்கு வேற இந்த வெங்காயத்தை கறி வதக்க ரசம் ரொம்ப பிடிக்குமா. அதனால வெங்காயத்தை வெள்ளம் குத்தாம எண்ணெயை ஊற்றி சும்மா சக்குன்னு வதக்கிட்டேன். நல்லபடியாக முடிஞ்சுது அந்த வேலை. அப்புறம் எங்கள் அம்மா வந்து ஃபினிஷிங் டச் எல்லாம் கொடுத்து குக்கரில் தண்ணியாக ஊற்றி குக்கரை மூடி அடுப்பில் வச்சாச்சு. அந்த வேலையும் ஒரு வழியாக முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம சிஸ்டம் பிளேஸ்க்கு வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம திருச்செந்தூர் போயிருந்தோம். அதனால் இந்த சிஸ்டம் பிளேஸ் வந்து ரொம்ப குப்பையாக இருந்தது. போன வாட்டி க்ளீன் பண்ணலை. நான் ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன் க்ளீன் பண்ணி. ஸோ இந்த வீக் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மேலே இருக்க கிளாத்தெல்லாம் எடுத்து வாஷிங்க்கு போட்டேன். செல்ஃபையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த இடத்த நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு இருக்கேன். பார்க்க நல்லா இல்லை தான். பட் இப்போதைக்கு நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் ஏசியோட ஃபில்டர்ஸையும் எடுத்து க்ளீன் பண்ணி ஃபில்டரையும் மாற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் கூலிங்காகவே இருக்குது. காலையில் செஞ்ச பிரிஞ்சி டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பிரிஞ்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. 1000 தான் இருந்தாலும் 20 ரூபாய் பிரிஞ்சு மாதிரி வரல நண்பர்களே. ஆனால் இந்த தான் ரொம்ப ஹெல்த்தி. இந்த பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மதியானம் ஒரு 3 மணிக்கா ஹாட் ஸ்டாரில் என்ன படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது மிஸ்டர் எக்ஸ் கண்ணுக்கு மாட்டுச்சு. அந்த படத்தை வந்து பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு நம்மளுக்கு சாட்டர்டே ஆஃபீஸ் லீவு. ஸோ மூவி பார்த்துட்ருக்கோம். அண்ட் இன்னொரு சோகமான விஷயம் என்னென்னா பாக்கியராஜ் சார் வந்து கார்டியாக் அரெஸ்ட்டில் இறந்துட்டாங்க. காலையில் நியூஸ் வந்திருக்கு. அவர் ரொம்ப ஆக்டிவாக தான் இருந்தார். கேட்டோன்னே ஹார்ட் பிரேக்கிங் தான் இருந்துச்சு. காலையில் வாக்கிங் போயிட்டு வரும்போது சோஃபா மேலே சாஞ்சி நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. டெத் இஸ் அன்பிரடிக்டபிள் நண்பர்களே. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. ஸோ இருக்கிற இந்த நிமிஷத்தை சந்தோஷமாக யூஸ் பண்ணிக்கோங்க. பாய்.